Hello viewers, today is Saturday, January 3rd, 2026. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா தேர்தல் அரசியலில் விஜய் இன்னொரு எம்ஜிஆரா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாபிக் எடுத்துக்க காரணம் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லேலா காலேஜ் சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் திமுக 31%, அதிமுக 26%, விஜய் 21% இருக்க மாதிரியும், சீஃப் மினிஸ்டர் சாய்ஸில் ஸ்டாலின் அவர்கள் முதலிடமும் விஜய் அவர்கள் 2வது இடமுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பை வச்சு சமூக வலைதளத்திலலாம் என்ன பேசுகிறாங்கன்னா, விஜய் நெருங்கிட்டார், அவர் ஆட்சியை பிடிச்சிடுவார், எம்ஜிஆரை போல் அவரும் முதல் எலெக்ஷன்லேயே ஆட்சியை பிடிச்சிடுவாருன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நம்ம விஜய் அரசியலில் இன்னொரு எம்ஜிஆரா அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம் அந்த ஒரு விஷயத்தினால. ஸோ இப்போ விஜய் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் இப்போ ஆல்மோஸ்ட் ரஜினி அளவுக்கு வந்துட்டார். ரஜினி தான் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் விஜய் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார், ரஜினி அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார். அதுதான் உண்மை. அவரோட படங்கள் நிச்சயமாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மினிமம் கேரண்டி இருக்குது. இந்த ஜனநாயகம் படமும் மிக வெற்றி படமாக அமையும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் விஜய் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தான். அவர் எம்ஜிஆர் அளவோ இல்லை ரஜினி அளவோ ஆல்மோஸ்ட் தொட்டுட்டார். ஆனால் அரசியல்னு வரும்போது எம்ஜிஆர் அளவுக்கு அவர் அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கா, இல்லை எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு அரசியல் கூர்மை இருக்கா, இல்லை அரசியல் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறத விட அந்த ஒரு யுனிக் கெப்பாசிட்டி டு ஜட்ஜ் பீப்புள்ஸ் மைண்ட் அது இருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை டாப்பிக்கை பேச போகிறோம். ஸோ முதல்ல நம்ம விஜய் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எப்படி அரசியலில் தனியாக அதிமுக ஆரம்பித்து எப்படி அவர் வெற்றி பெற முடிஞ்சது, அவரோட முதல் எலெக்ஷனில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்றத பார்த்தோன்னா வரலாற்று ரீதியாக நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம விஜய் பக்கம் வரலாம். ஸோ எம்ஜிஆர் 72ல் திமுக விட்டு வெளில வந்தாலும் அவருடைய முதல் எலெக்ஷன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1977 லோக்சபா எலெக்ஷன் தான். இந்த லோக்சபா எலெக்ஷன் 1977 மார்ச் டைம் ஃப்ரேமில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மார்ச் டைம் ஃப்ரேமில் நடந்தது. எமர்ஜென்சி முடிஞ்சு எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணி இந்திரா காந்தி அவர்கள் லோக்சபாவுக்கு எலெக்ஷன் வச்ச நேரத்தில் தான் அவரோட ஃபஸ்ட் எலெக்ஷன், எம்ஜிஆரோட ஃபஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியோட காங்கிரஸோட ஒரு கூட்டணி வச்சு சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோடையும் ஒரு சேர்த்துக்கிட்டு கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், ஸோ இந்த 4 கட்சியும் ஒரு கூட்டணியாக 1977 லோக்சபா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு அணியில் நம்ம திமுக அலையன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஜனதா அலையன்ஸ்னு சொல்லலாம், இல்லை அதில் திமுகவும் காங்கிரஸ் பாராவும் சிபிஐஎம் அவங்களும் போட்டி போட்டாங்க. அப்படி போட்டி போட்டு அந்த இருமுனை போட்டியில் எம்ஜிஆர் தன்னோட முதல் எலெக்ஷன்லேயே 30% ஓட் பர்சன்டேஜ் வாங்கி அவர் நின்ன சீட் 20, அதில் 17 வெற்றி பெற்றார், 30% வாக்கு வாங்கினார். காங்கிரஸ் 17 சீட்டில் நின்னாங்க, 15 சீட்டில் வெற்றி பெற்றாங்க. இந்திரா காங்கிரஸ் அவங்களுடைய வாக்கு சதவீதம் 22%. மற்ற 2 கட்சிகளில் ஒரு 3% எடுத்து 56% எடுத்து அவங்க வெற்றி பெற்றாங்க. இங்கே அப்போ 34 சீட் வின் பண்ணாங்க. 39 சீட்டில் தமிழ்நாட்டில் அதிமுகவும் காங்கிரஸ், இந்திரா காந்தியோட காங்கிரஸும் சேர்ந்து 34 சீட் வின் பண்ணாங்க. அப்போ திமுக அணியில் இருந்த காங்கிரஸ் பாராவோட காங்கிரஸ் திமுகவும் சிபிஐயும் சேர்ந்து மொத்தமாக 5 சீட்டு தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது. அதில் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் 3 சீட்டும் திமுக 2 சீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 சீட்டு தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது. ஸோ 56 சீட்டை போன அதிமுக
காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அலையன்ஸ் லோக்சபா எலெக்ஷனில் 34 சீட் வின் பண்ணாங்க. 3 மாதங்கள் கழித்து ஜூன் மாதம் நினைக்கிறேன் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது. ஸோ முதல் எலெக்ஷனில் கூட்டணியோட எம்ஜிஆர் அண்டர்லைன் பண்ணுறாங்க, கூட்டணியோட இந்திரா காங்கிரஸோட எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காங்கிரஸோட எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு கூட்டணி வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார். மிகப்பெரிய வெற்றி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சார். அப்புறம் 3 மாதம் கழிச்சு அந்த 1977 லோக்சபா எலெக்ஷனில் ஜனதா பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுனால 77ல் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் இப்போ இன்னொரு கூட்டணி வச்சார். அதில் இந்திரா காங்கிரஸ் இல்லை, அதில் அவர் வந்து சிபிஐஎம்மும் ஃபார்வர்ட் பிளாக்கும் அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த 3 கட்சிகளோட கூட்டணி வச்சு திமுக தனியாக நின்றது. 4 முனை போட்டி. அப்போது 77 ஜூன் 10ஆம் தேதி நினைக்கிறேன் எலெக்ஷன். 1977 ஜூன் 10ஆம் தேதி தமிழ்நாடு அசம்பிளிக்கு எலெக்ஷன் நடந்தது. அதில் 4 முனை போட்டியில் அதிமுக அலையன்ஸில் சிபிஐஎம்மும் ஃபார்வர்ட் பிளாக்கும் அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் இருந்தாங்க. திமுக தனியாக போட்டிட்டது. இந்திரா காங்கிரஸ் அப்போது சிபிஐயோட கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜனதா பார்ட்டி பாரா அப்போ வந்து ஜனதா பார்ட்டி போய் சேர்ந்துட்டாரு. ஜனதா பார்ட்டியில் பாராவோட ஜனதா பார்ட்டியும் தனியாக நின்னாங்க. ஸோ இந்த நிலையில் 4 முனை போட்டியில் அதிமுக வந்து எம்ஜிஆரோட அதிமுக வந்து 30% எடுத்து, திமுக வந்து 25% எடுத்தது. இந்திரா காங்கிரஸ் சிபிஐயோட சேர்ந்து 20% எடுத்தாங்க. பாராவோட ஜனதா பார்ட்டி 17.7% எடுத்தாங்க. ஸோ இப்படி எடுத்து திமுக தனியாக நின்னது, அதிமுக கூட்டணியோடு நின்னது. கூட்டணியோடு இருந்த அதிமுக 30% அதிமுகவும் மற்ற இதர கட்சிகள் 3 கட்சிகள் ஃபார்வர்ட் பிளாக், சிபிஐஎம், இந்தியன் முஸ்லீம் லீக் ஒரு 3.6% எடுத்து 33.6% எடுத்து 142 சீட்டில் வின் பண்ணாங்க. அதில் அதிமுக 130 சீட்டும் சிபிஐஎம் 12 சீட்டும் வின் பண்ணாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 234ல் 117 ஓணும் மெஜாரிட்டிக்கு. எம்ஜிஆர் வந்து முதல் எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷனில் 130 சீட் வின் பண்ணார். சிபிஐஎம் அவங்க கூட்டணியில் 12 சீட் வின் பண்ணி அந்த கூட்டணி 142 சீட் வின் பண்ணாங்க. 33.6% டு பி ப்ரிசைஸ். திமுக 25% எடுத்து 48 சீட் வின் பண்ணாங்க. காங்கிரஸ் சிபிஐயோட 22%, 22.3% நினைக்கிறேன், இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட், அதை எடுத்து 32 சீட் வின் பண்ணாங்க. பாராவோட ஜனதா பார்ட்டி 16.7% எடுத்து 10 சீட் வின் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் எலெக்ஷன்லேயே எம்ஜிஆர் 20 ஆண்டுகளாக திமுக கட்சியிலிருந்து அதில் எம்எல்ஏவும் இருந்து ட்ரெஷராகவும் இருந்து தனி கட்சி 72ல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 77ல் லோக்சபா எலெக்ஷனில் நின்று 30% வாங்கி திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணியோடு இருந்து 30% வாங்கி அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து அவர் அசம்பிளி எலெக்ஷனில் 30% எடுத்து வெற்றி பெற்றார் 4 முனை போட்டியில். நான் எதுக்கு அண்டர்லைன் பண்ணுறேன் 4 முனை போட்டினா, அன்றைக்கி நீங்கள் அந்த வார இதழ்களையோ இல்லை பத்திரிகைகளையோ இல்லை டெய்லி நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி அது ஒரு மும்முனை போட்டியாக இருந்திருந்ததுன்னா எம்ஜிஆர் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். 33.6% எடுத்து 142 சீட் எடுத்த எம்ஜிஆர் அதில் ஏடிஎம்கே வந்து 30% எடுத்து வெற்றி பெற்றாலும் அது 4 முனை போட்டின்றதுனால தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சது. அது மும்முனை போட்டியாக இருந்தால் எம்ஜிஆர் அன்றைக்கி தோற்றுப்பார். அதனால் எம்ஜிஆருக்கே அந்த கதி அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆகுது. அதுலேயும் அவர் வந்து மக்களாக போய் இன்னும் சந்திக்கலை. நிறைய ஒரு மீடியா ஹைப் அவருக்கு இருக்குது, இல்லைன்னா அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் ஒரு மூவியில் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு அவர் தேர்தலில் வெற்றி பெறுவாரான்றதுக்கு பற்றி தான் நம்ம அதை பேசுகிறோம். ஸோ இது எதுக்கு நான் வந்து எம்ஜிஆரோட அந்த வரலாறு 77 வரலாறு சொல்கிறேன்னா,
எம்ஜிஆருக்கு அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய பேர் இருந்தது அரசியல் வட்டாரத்திலேயே. சினிமால மட்டும் அல்லாமல். அவர் ஏன்னா திமுகல இருந்திருக்காரு. திமுகலருந்து வெளில வந்ததே வந்து ம் கணக்கு கேட்டாருன்னு சொல்லி வெளில வந்தாரு. ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு. ஸோ நீ அந்த காலத்துல அ காமராஜர் அவர்களும், அண்ணா அவர்களும் அவர் மேல எந்தவித அவங்க 2 பேர் மேலயும் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நிலையில தமிழ்நாட்டுல முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சு, அந்த காலத்துல அது ஒரு பெரிய விஷயம். அ இன்னைக்கு ஊழல்ன்றது ரொம்ப சாதாரணமா பேசப்படுது. ஆனா, அந்த காலகட்டத்துல இந்த மாரி ஊழல் பண்ணியிருக்காருன்றத வந்து தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், அ காமராஜர் அவர்களையும், அண்ணாதுரையும் பார்த்த தமிழ்நாடு, கலைஞர் மேல, கருணாநிதி அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. அதனால எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பேர் வந்தது. அதைத் தவிர திமுக பண்ண சில தவறுகள், அவருடைய படங்கள வரவிடாம நிறுத்த ட்ரை பண்ணது. அதெல்லாம் அவருக்கு அ அதிக என்ன சொல்றது? அ சப்போர்ட் அ மக்கள் மேல மக்களால குடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் அந்த எம்ஜிஆரை 30% தான் வாங்கினாரு. அந்த 30% வாங்கி 130 சீட் வாங்கினாரு. ஸோ, இப்போ நம்ம விஜய் கிட்ட வருவோம். விஜய் எம்ஜிஆர் அளவு அ சினிமால ஒரு அளவுக்கு இருந்தாலும், அரசியல்ல இருக்காரா? அப்படின்றது தான் மெயினா கேள்வி வச்சாங்க. ஸோ, எம்ஜிஆர் வந்து அந்த சமயத்துல 5 வருஷமா ஊர் ஊரா சுத்தினாரு. படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணாரு. மக்களோட மக்களா இருந்தாரு. அதனால தான் மக்கள் சப்போர்ட் அவருக்கு இருந்தது. இப்ப விஜய பொறுத்தவரைக்கும், அவர் மக்களோட மக்களா இருக்கிறதுக்கு அ என்ன ரீசன் எனக்கு தெரியல. அதுல ஒரு தயக்கம் இருக்கு. அ எம்ஜிஆர போலவோ, இல்ல அ இன்றைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள போலவோ, இல்ல நம்ப பாஜகல நீங்க எடுத்தாலும் அண்ணாமலை போலவோ, இல்ல தமிழிசை போலவோ, அவர் போய் மக்களோட மக்களா ஏன் இருக்க மாட்டேன்றாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அது அவருக்கு ஒரு ட்ராபேக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால அவருக்கு வந்து வாக்கு சதவீதமே இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த லயோலா காலேஜோட சர்வேவ பொறுத்தவரைக்கும் அவருக்கு 21% அப்படின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல. எதனாலன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற இந்த சர்வே எல்லாம் ஒரு அ நாங்க என்ன ஆங்கிலத்துல சொன்னா இட்ஸ் ஸ்னாப் ஷாட். அன்னைக்கு நடக்கிற ஒரு செய்தி. ஆனா தேர்தல்னு வந்ததுன்னா, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு இந்த 2 பெருங்கட்சிகள் அதிமுகவும், திமுகவும் கிரவுண்ட்ல பண்ற வேலைய தாவேக்காவால பண்ண முடியுமான்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. நான் எக்ஸ்பிளிசிட்டா சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சில ஒருத்தர் நிக்கிறாருன்னா, இந்த இரு கட்சிகளும் அ இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்கள போடுவாங்க. ஏன்னா, ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர்களுக்கும் நீங்க ஒரு ஆள உள்ள போடலாம் பூத்துக்குள்ள, எல்லா பூத்துக்குள்ள. ஸோ, பூத்துக்குள்ள உங்க ஆள் இருக்கிறது என்னைக்குமே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன் அப்டின்னா, யார் யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். 10 மணி வரைக்கும் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருக்காங்க, 11 மணி வரைக்கும் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருக்காங்க, யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க, யார் யாரெல்லாம் இன்னும் ஓட்டு போட வரல. அவங்க அந்த இன்ஃபர்மேஷன பின்னாடி வெளில சொல்லுவாங்க. அவங்க போய் கூட்டிட்டு வருவாங்க. இது வந்து ஆண்டாண்டுமா நடந்துட்டு இருக்கு. 1977, 79, 80லேருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பூத்துக்குள்ள உங்க கட்சி ஆளுங்க இருக்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தாவேக்காக்கு இருக்கா இன்னைக்கு? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதன் பிறகு இந்த 2 கட்சிகள் அதிமுகவும், திமுகவும் இருக்கிற மாரி கிரவுண்ட் லெவல் சப்போர்ட்டர்ஸ் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறது தாவேக்காக்கு இருக்கா? இவங்க தாவேக்காவ சப்போர்ட் பண்ணி பேசுற, சமூக ஊடகங்கள்ல பேசுற ஆளுங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. எங்க வீட்ல 4 பசங்க இருக்காங்க. அதுல 3 ஓட்டு தாவேக்காக்கு தான். ஏன்னா, அப்பாவோ, அம்மாவோ சேர்த்து ஓட்டு போட்டுருவாங்க. யாரோ ஒருத்தர். ஸோ 2 + 1 3 ஓட்டு போட்டுருவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் 3 ஓட்டு இருக்கு. அப்படி இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லாருக்கும். ஆனா, எனக்கு தெரிஞ்ச சில பேர, ஆமாங்க எங்க பசங்க அ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. ஆனா, அங்க போய் நான் யார் ஓட்டு போடுறேன்னு அவங்களுக்கு என்ன தெரிய போது? நான் போய் யாருக்கு வேணா ஓட்டு போட்டு வெளில வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லுவேன். அவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு அனெக்டோட்டல் எவிடன்ஸா இருக்கலாம். பட் இது மாரி நான் நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன் இப்போ. ஸோ கடைசி நேரத்தில கிரவுண்ட் லெவல்ல என்ன மாரி சப்போர்ட் வருதுன்றது நமக்கு தெரியாது.
ஸோ இன்றைய நிலையில் அவர் வந்து எம்ஜிஆரா அப்படின்னா என்னுடைய பார்வையில் அவர் இன்றைய நிலையில் எம்ஜிஆர் அல்ல. அதே வேளையில் அவருக்கு சப்போர்ட் இருக்குது. 8லேருந்து 12% வரும்னு தான் நான் கணிக்கிறேன். அது ஸ்லைட்டாக மேலேயோ கீழேயோ போகலாம். மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அவர் இப்போ அதிமுகலேருந்து நிறைய பேர் அவங்கள வந்து சேர்ந்தாங்கன்னா அவர் அதை 12லேருந்து 15 16 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா இன்றைய நிலையில் அவருக்கு 234 கேண்டிடேட்ஸ் கிடையாது. அதிமுகலேருந்து ஆட்கள் வர வர அவரால் ஸ்டார் கேண்டிடேட்ஸை போட முடியும். இப்போ ஜேசிடி பிரபாகரன் வந்திருக்காரு, செங்கோட்டையன் இருக்கார், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் நிற்பார். ஆனால் வின் பண்ணாருன்னு நான் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும். ஏன்னா சீமானும் அங்கே கடுமையாக போராடுவார். ஸோ அதனால் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார். ஆனால் வின் பண்ணுவார்ன்றது கேரண்டி இல்லை. அதே மாதிரி விஜய் அவர்கள் நிச்சயமாக வேளச்சேரியோ இல்லை வலசரவாக்கம் சைடோ அங்கே எங்கேயா நின்னாருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வரும். சென்னை ஏரியாவில் தவிகாக்கு நல்ல வாக்கு சதவீதம் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உள்ளே போக போக அவருக்கு கிராமங்களில் அவருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குன்றது தெரியாது. சப்போர்ட் இருந்தாலும் அவங்க வந்து வாக்கு சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்துவாங்களான்றது தெரியாது. இளைஞர்கள் மட்டுமே நம்பி எலெக்ஷனில் நிற்க முடியாது. நான் 2 நாள் முன்னாடி ப்ரோக்ராமில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த வாக்குகள் நம்பியே நீங்கள் வந்து சிஎம் ஆகிறது மிக மிக கடினம். இதில் ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர் அண்ட் அட்வைசர் ஃபார் விஜய் அவருடைய பார்வை என்னன்னு நான் நினைக்கிறேன்னா 2026 சினிமா பாணியில் ஒரு ட்ரெய்லர் தான். விஜய் அவர்கள் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் பெற்றால் 2031 ஒரு மேஜர் பிளேயராக ஆகணும் அப்படின்றது தான் ஜான் ஆரோக்கியசாமி அது மாதிரி தான் பொசிஷன் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகலேருந்து சில தலைவர்களும் அதிமுகலேருந்து சில என்ன சொல்கிறது ஆதரவாளர்களும் தாவேக்காக்கு வந்தால் அவர் 2031க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போடலாம் 2026 தான் நினைக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 50-60 கான்ஸ்டுவன்சியில் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் அவங்கெல்லாம் வந்தால் ஒரு 50-60 தொகுதியில் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியும்னு நானும் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவர் எம்ஜிஆராக முதல் தேர்தலிலே வெற்றி பெறுவாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது முடியாது. அது மிகவும் மிக கடினம். எம்ஜிஆரே இன்றைய நிலையில் இந்த நவீன கால அரசியலில் இன்னைக்கு போட்டி போட்டார்னா அவரால் வெற்றி பெற முடியாதுன்றதான் என்னுடைய பார்வை. அதுக்கு தகுந்த தரவுகள் என்கிட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் பேசலாம். That's it for me today. I'll come back to you with a different program tomorrow. Till then, take care.